இதில் ஏன் இந்த வாயில் வந்துடும் ஒரு கண்ணியத்தோட முதலமைச்சர் பேசணும்னு நிறைய பேர் லேடிஸ் கூட இப்போ அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம். இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஆக்ரோஷம் என்ன? என்ன நடந்தது இப்போ அவருக்கு? ஏன் இவ்வளவு மாடுலேஷன் அவருக்கு தேவைப்படுது? அதாவது ஆட்சி வந்ததுலேருந்து ஒரு 20 நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விமர்சனமும் சேர்ந்து வருகிறது. விமர்சனம் அது கிடக்குது, இருக்கட்டும், இல்லாமல் போட்டாங்க. மக்கள் பிரச்சனை என்பது உண்மை. சூலூரில் ஒரு குழந்தை இறந்துருக்காப்புல. இப்போது இதே திமுகவோ அதிமுகவோ இருந்திருந்து இவர் எதிர்கட்சியில் இருந்திருந்தால் இவர் எப்படி பேசியிருப்பார்? இப்போது அவர் ஆதரிக்கிறவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்களை நம்ம தான் பார்த்து வளர்க்கணும், பாதுகாப்பாக வளர்க்கணுன்ற மாதிரிலாம் பேசுங்க. அம்மா எங்கே போனாங்க, அம்மா என்ன மனநிலை? நான் என்ன கேட்குறேன்னா, குழந்தைய பாதுகாப்பாக வளர்க்கணுன்றது அவங்க சுத்த பத்தத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க கேட்பாங்க. அதை கேட்குறதுக்கு நீங்கள் ஆட்சியிலையோ இல்லை ஒரு கட்சிக்கு முட்டு கொடுக்க வேணாம். இப்போ பெண்கள் திருப்பி கேட்குறாங்க, இதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோன்னு கேட்குறாங்க. அந்த கேள்விகளில் தான் நியாயம் இருக்குல்ல. எப்பா நீ 200 யூனிட் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, ராசா கரண்ட் ஆச்சு கொடுன்ற அளவுக்கு போயிடுச்சு.